வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சமோசா. இப்போ நம்ம வெஜிடபிள் சமோசா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 400 கிராம், தேவையான அளவு எண்ணெய், வெள்ளை மூக்கல்லை நல்லா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு இப்போ இதை லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 300 கிராம், வெங்காயம் ஒரு 150 கிராம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் சும்மா ஒரு பொடி புதினா வச்சுருக்கேன், ஜீரகம் அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ பாருங்கள், நம்ம சமோசாவுக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். இந்த ஜீரகத்தை இதில் போட்டுருவோம். கொஞ்சோண்டு மாவு எடுத்து வைக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த மாவில் கொட்டி நல்லா இப்படி கலந்துக்கங்க. இந்தளவுக்கு எண்ணெயை நீங்கள் சூடு பண்ணணும். நம்ம இதில் 2 ஜீரகம் போட்டோம். நம்ம அதுக்கு பதில் ஓமம் கூட போட்டுக்கலாம். இப்போ என் வீட்டில் ஓமம் இல்லை, அதனால் நான் ஜீரகம் போட்டிருக்கேன். இந்தளவுக்கு இப்படி கலரிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிணையலாம். இந்த மாவுக்கு ஏற்ற அளவு சால்ட்டு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா இப்படி பிணைஞ்சிருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணையலாம். இந்த எண்ணெய் இதில் காய்ச்சி விடுறதுக்கு காரணம், சமோசா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 6 பேருக்கு நான் செய்கிறேன். இந்த அளவு நீங்கள் கம்மியாக வேணும்னா இதிலேருந்து எல்லா பொருளையும் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் நிறைய பேர் ஆளுங்க அப்படின்னா இதே கணக்கில் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நீங்கள் நல்லா இதை பிணைஞ்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு பிணைஞ்சி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடாயை காஞ்சிச்சு. நம்ம சமோசாவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை மசிச்சுக்கலாம். மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோம்பு போட்டுடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம்.
இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம். மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ இதில் கரம் மசாலா பொடி போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுடலாம். சால்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அந்த புதினா தழையும் நம்ம போட்டுடலாம். புதினா தழை போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா புதினா போடாதீங்க. சிலருக்கு புதினா வாசனை பிடிக்காதவங்க போட தேவையில்லை. இப்போ இந்த சன்னா மசாலா, சன்னா வந்து நான் 150 கிராம் ஊற வச்சு நல்லா வேக வச்சு இந்த அளவுக்கு வேக வச்சுருங்க. காய்கறி எல்லாம் கூட நம்ம போட்டு பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கும் சன்னாவும் வச்சு பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இது ரெண்டும் போட்டு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம போட்டு இதில் நல்லா கலந்து மசிச்சிடலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டிக்கோங்க. ரொம்ப பொடியாக வெட்டினீங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சமோசாவில் வைக்கிறதுக்கு நல்லா நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு நீங்கள் கொத்தமல்லியை கட் பண்ணி கடைசியில் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், சமோசாக்கு வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு இந்த கடாயை வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அந்த கடாயை வச்சு இதில் எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம எண்ணெய் போட்டுடலாம். எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சமோசா எப்படி திரட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். அது எண்ணெய் காயட்டும். இப்போ சமோசாக்கு வந்து இந்த அளவு உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த அளவு, இந்த ரவுண்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மைதாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மைதா வந்து இப்படி கலக்கிக்கோங்க. நீங்கள் வந்து மாவு போட்டு திரட்டாதீங்க.
இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி அமைக்கணும். அமைக்கிட்டு இதில் வந்து நீங்கள் பூர்ணம் வச்சிடணும். இப்போ இதை வந்து இந்த இடத்துல இப்படி அமைக்கிடுங்க. அமுக்கிட்டு அது மேலே லைட்டாக இந்த கரைச்சி வச்ச மைதாவை தடவிடுங்க சுற்றி. இப்போ பாருங்கள், சமோசா நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மடிங்க. இங்கே நீட்டாக இருக்கிறத மடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மைதாவை லைட்டாக தடவுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி முதல்ல வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த அளவு கலர் வந்தோடனே நீங்கள் இதை வந்து எடுத்துடலாம். சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.